ஹலோ காய்ஸ், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி மார்னிங் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சேட் நியூஸ் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த கிழங்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. இது வெத்தலைவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது கொடியாக இருக்கும். மேலே பூமிக்கடியில் இந்த கிழங்கு இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக வைக்கும். இது எங்கள் நிலத்தில் விளைஞ்சது தான். காலையில் அத்தை தான் இதை கட் பண்ணி போட்டு வச்சு கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி. ரொம்ப நல்லது. இந்த முட்டி வலி அதெல்லாம் கூட இந்த கிழங்கு சாப்பிட்டா பெருசாக வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ தெரியாது, அவங்க சொல்லி தான் தெரியும். இது கூட சக்கரை தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் சக்கரை தொட்டு தான் காலையில் சாப்பிட்டேன். அவங்க எல்லாம் அப்படியே ப்ளைனாக சாப்பிட்டாங்க. அத்தை இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க. அதனால் கிருத்திகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, என்னடா வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி. அவன் என்ன கேட்டால் தேங்காய் தான் வேணும்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டான், ஊருக்கு போகாதீங்கன்னு. அது ஏன்னு தெரில, இந்த சின்ன பசங்க எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க சுதா தான் கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றுறதுக்காக கூப்பிட்டு போய் பஸ் ஏற்றிட்டு வந்தார். ஏன்னா அவங்களுக்கு கனடா தெரியாது, நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். அவங்க ஏற்றிட்டு வரத்துக்கு போகும்போது நான் அந்த கேப்பில் நானும் கிருத்திவிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி சப்பாத்தி, இட்லி, குருமா தான் செஞ்சுருந்தேன். அதான் சாப்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.